ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான 6வது வாரத்தோட 4வது நாள் நைட் ஓட்டு செல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய விதமான சூப்பரான அப்டேட்ஸ்லாம் அவங்களுக்காக சுட காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய தரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டருக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் ஸ்கிரிப்டை டைரக்ட் பண்ணதே நம்பால் தான். அது பண்ணார். அதை கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இப்போ அந்த லவ்ன்ற மேட்ரு உள்ளே வந்ததுனால விஜய் சேதுபதி கிட்ட அடி வாங்கிடுவாரோ அப்போ நம்ம தோணுது. அதேமாதிரி இன்றைக்கி வந்துட்டு யாரெல்லாம் கலாய்க்கிறாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக வந்து கொடுத்தாரு. ரயான், ரியா, சௌந்தர்யாலாம் அழுதாங்க. அதெல்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வர்ஷினிக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு. எதுக்காக பிக் பாஸ் உனக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு, ஆர்ஜி ஆனந்தி கொடுக்காம அதை நல்லா யோசிச்சுப்பாரு அப்படி சொன்ன விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் முத்துக்குமரனோட ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு டபால்னு தீபக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த ஐடி கார்டு அங்கே போட்டு போனது. எந்த டீச்சரை வந்துட்டு ஸ்டூடெண்ட் காலில் விழுறாங்க, இவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் டீச்சர், இது இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை வந்து வெளியே ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கருத்து என்ன இருக்குன்னா ஜாக்லின் ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க, இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா பவித்ரா அன்ஷிதா ஃபைட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா மோதிட்டாங்க. நம்மளுக்கு யோசிக்கிறோம் ஒருவேளை ப்ராங்காக இருக்குமா இல்லை உண்மையானு. ஒரு பர்ஃப்யூமுக்கு சண்டை பவித்ராவோட பர்ஃப்யூமே இவங்க எடுத்துட்டாங்களாம். அன்ஷிதா நடானா 5-6 பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க, எல்லாம் காஸ்ட்லியா. இப்போ யாராக எடுத்துருப்பான்னு பார்த்தா ரியா வந்து கொடுக்குறாங்க. நான் தான் வந்துட்டு எடுத்தேன், ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை அவனுக்கு தெரியாதுன்னு. ஆனால் பாவிகளா, நீங்கள் உண்மையாக பண்ணுறீங்களா ப்ராங்க் பண்ணுறீங்களான்னு தெரிய மாட்டேப்பா எங்களுக்கு. பிக் பாஸில் வர ஒரு நண்பகத்தன்மையே இல்லாமல் போயிடுச்சு. உங்களுக்கு அது மாதிரி தோணுதான்ற சொல்லுங்கள். ஏன்னா இப்போ எனக்கு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஸ்கிரிப்டாக இருக்குமோன்ற மாதிரி தோணுது. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,776 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.45. ஸ்டார்டிங்கில் இவங்களோட ஓட்டு எவ்வளோ இருந்துச்சு, சதவீதம் எவ்வளோ இருந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 25க்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போ 21 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4 நாள் முடிய போது இன்னுமே 67 தாண்டவே இல்லை. 67 தான் முக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் முடியும் போது கண்டிப்பாக 1 லட்சத்தை தாண்டுவாங்களான்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சூப்பராக மாதம் வந்திருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்களோட விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் முத்து மேலே கக்கிற வன்மங்கள் இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, ஒரு ஜாலியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, ஒரு ஸ்டோரி டெல்லிங் போயிட்டுருக்கு. அதில் கூட வந்து ஒரு வன்மத்தை வந்து கக்கிற மாதிரி இவர் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு, இவர் வந்து செஸ்ஸை இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, இவரை நான் ஸ்ட்ராட்டஜி போட்டு வீட்டை விட்டு துரத்தணும். எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எப்போ தான் நீங்கள் வந்துட்டு ரியலாக இருக்க போகிறீங்க? அதே மாதிரி ரயான் கிட்ட போட்டு சொல்கிறாங்க நேற்று எல்லாருமே ப்ராங்க்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் சண்டை போட்டாங்க. ஆனால் நான் ரியா கிட்ட வந்து சண்டை போட்டது ஒரிஜினலாகவே சண்டை போட்டேன் அப்படின்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லவ் பற்றி சொன்னாங்களாம், அதனால் அவங்களுக்கு கோவம் வந்து கத்துனாங்களாம். ஆடா பாவிகளா, உங்களை நாங்கள் எது ஒரிஜினல் எது போயின்னு நம்புறதுன்ற மாதிரி எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ சௌந்தர்யா பற்றி மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ். என்ன ராணவா? ஆமாம் ராணவ் தான், வாயை புழக்காதீங்க. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,884 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.57. ஸோ ராணவ் வந்துட்டு அப்படி என்ன செஞ்சார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, இங்கே வந்து 2வது பிளேஸில் வந்திருக்காரு ஓட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் செஞ்சார், கொஞ்சம் செஞ்சார், மீதெல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. யார் ஆப்போசிட்டில் இருந்தவங்க ஒரு நாள் கார்னர் பண்ணாங்க. 7வது பிளேஸ் இருந்தவர் டபால் 4வது பிளேஸ் வந்தார். நேற்று வந்து ஒரு ப்ராங்க்னு ஒன்று வச்சாங்க பாருங்க, அதை நிறைய பேர் உண்மைன்னு நம்பி ஓட்டை போட ஆரம்பித்தாங்க. பார்த்தா டபால்னு 2வது பிளேஸ் வந்துட்டார். என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் கார்னர் பண்ண அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஆள் மாற்றம், நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசுகிறாரு, நிறைய இடங்களில் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வராரு. அதே மாதிரி அந்த லவ் ட்ராக்கை இன்னும் மேம்படுத்துகிறாரு, நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த போராட்டத்துலேயும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார். ஸோ இது ஒரு வந்துருவார் போல் இருக்குது டாப் 5ன்ற மாதிரி தோணுது. ராணுவ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பட் இவ்வளோ ஓட்ஸ்க்கு இவர் ஒருத்தான ஒரு என்ன கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ஸோ 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 41,343 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.08. காலையில் டென்ஷன் ஆகிட்டாப்புல. இந்த ப்ராங்க்ன்ற விஷயங்கள் போயிட்டுருக்கு, அதனால் அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. சத்யா ஒரு பக்கம் இழுத்தாரு, ஒரு பக்கம் ராணவ் இழுத்தாரு. ஒரு டென்ஷன் ஆகிட்டு நீங்களாம் வந்துட்டு ஸ்கூலில் படித்தவங்களாம் படிக்காதவங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி கத்துறாரு, என்னென்னமோ பேசிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்துட்டு சௌந்தர்யா ரயானும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. எச்சுகை ஃப்ரெண்ட்ஸுங்களான்றாரு, காஞ்சி தட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கன்றாரு. இன்னமும் இஷ்டத்துக்கு வாயை விட்றாரு. நானும் பார்த்துட்டு இருக்க 2 பேரும் இன்னும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு ஒரு மாதிரி
ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சௌந்தர்யா வந்து ஏதோ நண்பர் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக விட்டாங்க. இதே வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் 2 ஆகிட்டு இருக்க வீடு. ஆனாலும் கொஞ்சம் உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும். ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் பொங்கிட்டாப்பில். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 34,252 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.84. தீபக்குக்கும் ஜாக்லினுக்கும் ஆகவே ஆகாது. அது இப்போ இல்லை, ஒரு 2வது வாரம் நினைக்கிறேன். அதுலேருந்தே வந்துட்டு ஸ்டார்டிங் ஆச்சு. அப்போத்துலேருந்து 2 பேரும் மாறி மாறி முட்டிக்கிறதும் மாறி மாறி வந்து நாமினேஷன்ஸில் வந்துட்டு குத்திக்கிறதும் நடந்துட்டுருக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தீபக்கை விட ஜாக்லின் தான் அதிகப்படியாக தாக்கின மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா தீபக்கு ஒரு மாரல் சொல்கிறாங்க, அதில் வந்துட்டு ஒரு கதையை சொல்கிறாங்க. அதில் வந்து குரங்கு, அம்மா குரங்கா குட்டி குரங்கா, இந்த கதையே முத்துக்குமரன் சொன்னது. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அந்த ஒரு குழந்தை அம்மா வந்துட்டு அப்படியே அம்மா குழந்தை குரங்குன்னு நீங்கள் மாற்றுறீங்கன்னா அப்போ இது நீங்கள் இன்டைரக்டாக வந்துட்டு தீபக்கை தாக்குறது தானே. அவருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பட் நம்மளுக்கு தெரியுதுல்ல இதை மாதிரி பண்ணலாமா. இதை வந்துட்டு அவர் வந்து பர்சனலாக அதை வந்து சொல்லி அது ஒரு பிரச்சனை. கடைசியில் தீபக் காலிலே வந்துட்டு ஜாக்லின் விழா மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவர் கேட்கல. இதெல்லாம் வந்து சீன் கிரியேட் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தீபக் எப்படி தெரியுது? என்ன கேட்டிங்கன்னா இவருமே கொஞ்சம் சரியில்லை தான். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 30,491 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.65. ஜாக்லின் 3வது பிளேஸில் இருந்தாங்க, 4வது பிளேஸ் வந்தாங்க, இப்போ 5வது பிளேஸ் வந்துட்டாங்க. காரணம் அவங்களுடைய கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வருது. நல்ல விதமாக கொண்டு வரும். பார்த்தீங்கன்னா நல்லதுலேருந்து கெட்டதுக்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழ வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா ட்ராமா குயின் பேர் வாங்குறாங்க. இப்போ போன சீசனில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அப்படி தான் அதிகப்படி அழுவாங்க. அதுக்கே வந்து இத்தனைக்கும் அவ்வளோ பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அழுகைக்கே வந்து ட்ராமா குயின் சொல்லிட்டு நிறைய பேர் கலாய்ச்சாங்க. இங்கே அவ்வளோ பெரிய விஷயங்கள் இல்லை. ஒருத்தங்க கூட சண்டை போடுறீங்க, அவங்க ஏதோ சொல்கிறாங்க, நீங்களும் ஏதோ சொல்கிறீங்க, அவ்வளோதான் போயிட்டீங்கன்னா கம்முன்னு போயிடணும். அதை விட்டுட்டு இங்கே நல்லா சண்டை போட்டுட்டு அங்கே போய் என்னால் முடியலை மச்சான், எல்லோரும் ஓவராக பண்ணுறாங்க மச்சான், எல்லாமே அக்லி கேம் விளாட்றாங்க மச்சான் அப்படின்னா இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்களும் இப்போ பேசுகிறீங்க, இப்போ பேசாமல் அங்கே வந்து வாயை மூடிட்டு வந்துட்டால் பரவாயில்ல, போட்டு வெளுக்கிறாங்க, அப்புறம் இங்கே வந்து அழுகுறாங்க. ஏன்? அதே மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க நான் இவரை பற்றி சொன்னேன்னா இவருக்கு ஏன் குத்துதுன்னு சொல்லிட்டு தீபக் விஷயத்தை கேட்குறாங்க. இதே மாதிரி தான் நாளைக்கு நைட் வந்துட்டு முத்துக்குமரன் அருணுலாம் பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் வந்து அருணுக்கு பதில் சொன்னார், முடியாது அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு. அதை வேணும்ட்டுமே கேட்டு அவர் என்ன சொன்னார்னு கேட்டு அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பித்தாங்க. உங்ககிட்ட இத்தனைக்கு சொல்லவே இல்லை டைரெக்டாக. ஸோ நீங்கள் மட்டும் உங்ககிட்ட சொல்லாத விஷயத்த எனக்கு தான் நினச்சி சண்டை போடலாம். இதே இது வந்து தீபக் பண்ணால் தப்பா அப்போ நம்ம மக்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 23,636 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.48. முன்னாடி வாரங்கள் எப்படி தெரியல, பட் இந்த வாரத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார். நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. அதேமாதிரி இந்த ஸ்கிரிப்ட் ப்ராங்க்லேயும் ஒரு சில சம்பவங்கள்லாம் சூப்பராக பண்ணார், நல்லா இருந்துச்சு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 19,330 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.12. சத்யா அவரோட கேரட் விட்டு வெளியே வரமாட்டார் போல இருக்குது. அவருக்கு அந்த கேரட்டு பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு ஜெஃப்ரி கூட கொஞ்சம் பிரச்சனை, அருண் கூட கொஞ்சம் பிரச்சனை, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அவரோட கேரட் அதுதான், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இன்னுமே சுவாரஸ்யப்படுத்தலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் இவருக்கு இவ்வளோ ஓட்டு வர அளவுக்கு இவர் என்ன பண்ணார் அப்படின்ற நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 18,247 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.77. ஸோ தர்ஷிகா பற்றி சொல்லியே ஆகணும். தர்ஷிகா வந்து ஒரு டைமில் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேயராக இருந்தாங்க. பட் அவங்களே அவங்கள தாழ்த்திக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதே மாதிரி நைட்டு மஞ்சரி நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா இவங்களும் இந்த விஜய் விஷாலும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி தூங்க விடாமல் பண்ணி என்னென்ன வேலைகள். காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அதை எழுதுந்து யாருன்னு இவ்வளோ தூரம் பிரச்சனை போனால் கடைசியில் அதை எழுதுந்து தர்ஷிகா அவங்க வந்து இப்போ வந்து ஒத்துக்கிறாங்க. ஏமா காலையிலேருந்து தண்ணி தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருந்தாங்களே, சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பெருசாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கேமில். இப்போ விட்டால் கூட போயிடுவாங்க போல இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஷாச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 9,995 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.16. சாச்சனாவும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்ல பொண்ணு, நல்ல படிக்கிற பொண்ணு. மற்றபடி அதில் ஏதாவது புதுசாக கேரக்டர் ஏதாவது பண்ணுவாங்க பார்த்தா பெருசாக பண்ணுறது கிடையாது. இப்போ இல்லை, எப்பயுமே பண்ணது கிடையாது. பட் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நேற்று கூட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 7,720 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.44. இவர் ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன் ஃபியூச்சரில் இந்த பிக் பாஸ் 8க்குள்ளே பெரிய சம்பவம் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். இந்த பழைய கார்ட்டூன் மிக்கி மவுஸு, அப்புறம் கூஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாப்பாய் ஷோ, இதெல்லாம் அவ்வளோ அழகாக அந்த கேரக்டர் இமிடேட் பண்ணுறாரு. அதே மாதிரி பேசுகிறாரு, செம்ம திறமையாக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்து ரசித்தாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பன்முக திறமையாளர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் இவர்கிட்ட இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7,509 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.38. ஸோ வர்ஷினிக்கு வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் ஒரு சூப்பரான விஷயத்தை சொன்னார். என்னென்னா வர்ஷினி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எனக்கு ஒழுங்காக வரமாட்டேது பேச, உங்களை மாதிரிலாம்
அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரமாட்டுது தெரியலன்னு சொல்கிறல, இது நல்ல விஷயந்தான். ஏன்னா தெரியும்னு சொல்கிறவன் தான் உண்மையிலேயே மக்கு. தெரியலன்னு சொன்னவன் நல்லா வருவான். விஜய் சேதுபதி அவர்கள் அதான் சொன்னார், நான் எப்பவுமே தெரியாதுன்னு சொல்லுவேன், அதனால் நான் கற்றுக்க முடிஞ்சது. அது மாதிரி நீயும் வருவேன். அதே மாதிரி உனக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் பிரின்சிபல் கேரக்டர் கொடுத்துருக்காரு பிக் பாஸ்னால் நீ நல்லா யோசிச்சுப்பாரு. ஏன்னா கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு ஆர்ஜியானது தான் டாப்பு. அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்காம உனக்கு கொடுத்துருக்கான்னா உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாரு. அதனால் நல்லா பண்ணு சொல்லி சூப்பராக மோட்டிவேஷன் கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு. 12வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. லாஸ்ட்டில் இருந்து டபால் மேலே வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 6648 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 2.1. என்னை கேட்டிங்கன்னா மஞ்சரிலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு தரமான பிளேயர். பொய் பொருட்டு கிடையாது, டைரெக்டாக பேசுகிறாங்க. எப்படி முத்துக்குப்புறம் பேச்சு இருக்கோ அதே மாதிரி இருக்குது. நல்ல அழகான தமிழ் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் போல்டாக பேசுகிறாங்க, எடுத்து வைக்கிறாங்க. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நடந்த உடனே டபாலில் போய்ட்டு முட்டி போட்டு நின்ட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் வந்துட்டு டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக முடிவு எடுக்க முடியாது. நல்லா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு தான் நல்லா இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, ஓட்டு நல்லா போடுங்கய்யா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியாமா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 6147 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.95. ரியா வந்து எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து நிறைய பேர் சும்மா டம்மி மிச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களாம் விட ஓரளவுக்கு நல்ல ஒரு கண்டஸ்டன் தான். ஏன்னா ஏதோ ஒன்று கொடுத்து கண்டென்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஓட்டே வர மாட்டேது. 6147 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.95 தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுறது, மக்கள் வந்துட்டு இந்த ஓட்டு போடுற மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஓட்டை போட்டுறாங்க. அவங்களோட கேம் எப்படி இருக்குது, அவங்க நல்லா பண்ணுறாங்களா கேமை, இல்லை ஒஸ்ட்டாக பண்ணுறாங்களா, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு பிடிச்சா நான் ஓட்டு போடுவேன். இப்படி தான் கிட்டத்தட்ட 50 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இனிமேலாவது திருந்திங்கன்றேன். சாரி, இது பிக் பாஸ் ஆரம்பித்து ஒன்று 8 வருஷம் தான் ஆச்சுல்ல, பிக் பாஸை சொல்கிறேன். ஸோ இனிமேலாவது பார்த்து திருந்தி ஓட்டெல்லாம் போடுங்க. ஸோ இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 3,15,978 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.